இந்த ஆறு உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம். சின்ன வயசுல நானும் எங்க மாமாவும் இங்க அடிக்கடி குளிக்க வருவோம். இப்ப கூட எங்க மாமா என்ன தேடிக்கிட்டு தான் இருப்பாரு. நான் தான் சொல்லாம வந்துட்டேன். ஏன் தெரியுமா? வர ஆவணி மாசம் எங்களுக்கு கல்யாணம். நீங்களும் என்ன மாதிரி ஒருத்தரை காதலிச்சிருக்கீங்க. ஒரு பொண்ணாலதான் இன்னொரு பொண்ணோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியும். நீங்க தான் எனக்காக ஒரு உதவி பண்ணணும். செய்வீங்களா? என்ன பண்ண சொல்றீங்க? எங்க மாமாவோட சுபாவம் உங்களுக்கு தெரியும். அவரை எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மாத்தணும்னு நினைக்கிறேன். என்ன? ஒண்ணும் இல்ல, நான் எங்க மாமாவை வெறுக்கிற மாதிரி நடிப்பேன். அவர் என் மேல இருக்கிற ஆசையில உங்ககிட்ட ஏதாவது யோசனை கேட்பாரு. ஒரு ஆம்பளை எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா பொம்பளைக்கு பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் இதெல்லாம் எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க மாமாவை மாத்தி காட்டுறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். நீங்க செய்யற இந்த உதவினால எங்க கல்யாணம் சீக்கிரம் நடந்துட்டா உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். எங்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தைக்கு உங்க பேரை வைக்கிறேன். குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். அதான். ஆமா, சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. காபி சாப்பிடாம வந்துட்டியாமா? வேண்டாம் மாமா. பாலாவே சாப்பிட. டேய், ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வா. என்ன புத்தகம் படிக்கிற? கதை புத்தகம். அது தெரியுது, இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன், அதான் கேட்டேன். ரோசி தாமஸ் எழுதின சன்ரைஸ். ஓ, அந்த புத்தகமா? படி. குடுறா. சாப்பிடுமா, சாப்பிடு, ஆறிற போகுது. சாப்பிடுமா, அறிய போகுது. அது என்னம்மா, எப்படி அது வந்து பாலு? நான்சென்ஸா? அப்படின்னா என்ன? டேய், புளியங்கட்ட இங்க வாடா. அண்ணே, என்னண்ணே? ஏண்டா நான்சென்ஸ்னா என்னடா? என்னடா? அண்ணே, நீங்க நல்லவர்கள்னு அர்த்தங்க. அந்த பொண்ணு மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையாடா? உங்க மாமா நிக்கிறாரு, வரட்டும், நீங்க பேசாம வாங்க. வாங்க, இப்படி போலாம். மூச்சப்பாரு. உங்க மாமா பின்னாடி வராரு. வந்துட்டு போட்டோம், நீங்க பேசாம வாங்க. வந்துட்டே இருக்காரு. ஏன் மாமா என் பின்னாடியே வர? உன் பின்னாடி எவன் வந்தான்? நான் டவுன் பள்ளியோட பேச வந்தேன். சரி, பேசுங்க, நான் வரேன். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஏன் டவுன் பிள்ளை சாவித்ரி 2-3 நாளா என்கிட்ட பேசுறதுல உன்கிட்ட ஏதாவது சொன்னாலா? ஒன்னும் சொல்லல. நான் ஒன்னு சொல்றேன், கோச்சுக்க மாட்டீங்களே? என்ன? எந்த பொம்பளையும் ஆம்பளைங்க நம்ம கிட்ட அன்பா நடந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அன்பா பேசணும்னா கட்டி பிடிச்சு பேச சொல்றியா? பக்கத்துல போனாலே முறைக்கிறா. அவன் முன்ன மாதிரி இல்ல, எவ்வளவு மாறி போயிட்டா தெரியுமா? கொஞ்சம் சாஃப்டா பேசுங்க. சாப்பிட்டுட்டு தான் பேசுறேன். என்ன இழிப்பு? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் மெதுவா பேசணும்னு சொன்னேன். வீணையில நல்ல நாதம் வரணும்னா வீணையை விட முக்கியம் அதை வாசிக்கிற விரல் தாங்க. அதே மாதிரி நீங்க சாவித்திரி கிட்ட நடந்துக்கிற முறையில தான் அவளும் உங்ககிட்ட அன்பா நடந்துக்குவா. அவ படிச்சவ, நாகரிகமா வளர்ந்தவ, தனக்கு வரப்போற புருஷனும் அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவா. அவ ஆசைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி
நீங்களும் கொஞ்சம் மாறிதான் ஆகணும். என்ன செய்ய சொல்ற? உங்க தலைமுடியெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். உங்க மீசையை கொஞ்சம் சின்னதாக்கணும். அப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்தி பேண்ட் ஷர்ட் கொஞ்சம் ஸ்டைலா அவ ஆசைப்படுற மாதிரி. அப்புறம் அவளை புகழ்ந்து நீங்க பாடி. இதெல்லாம் நான் பண்ணிருவேன். இந்த பாட்டெல்லாம் நமக்கு பாட வராது. நீ சொல்லிக் கொடு, நான் பாடுறேன். நான் எப்படி? எதையாவது பாடுமா. நான் எப்படி பாடுறது? சம்பளம் வாங்கல, எப்படியாவது பாடுமா. ஏய், எதுக்குடா இதெல்லாம் கொண்டு வந்து போடுறீங்க? ஜமீன்தார் கொடுத்து அனுப்புனாரா? இல்லைங்க சாமி, அவரே இங்க வர்றாரு. எங்கடா? அங்க பாருங்க சாமி. அவர் எதுக்குடா இங்க வர்றாரு? ஐயா கூப்பிடுங்க. டேய், பேசுறத பார்த்தா நம்ம குப்புசாமி மாதிரி தெரியல? ஆமாண்ணே. ஒய் ஆக்க சொல்லு ஜுருவரப்பாய். நான் குப்புசாமி இல்ல, அவனோட அண்ணன் ஐஸ் வெல்லிங் அப்புசாமி. ஒய் டேய் புளியங்கட்ட, அண்ணே, எப்படிடா இவ்வளவு நிலத்துக்கு தாடி வெள்ளையா வளர்ந்துச்சு? நம்ம சவரக்கட்ட சுடலமுத்துவ கேட்டா கரெக்டா சொல்லுவான். நான் வேணா போய் கூட்டி வந்துட்டுமா? வேணாம் வேணாம், நானே சொல்றேன். இது வந்து தானா வளர்ந்தது. என்ன விஷயமா வந்திருக்கேன்னு சீக்கிரம் சொல்றீங்களா? நான் ஆத்துக்கு குளிக்க போறேன். வாங்க சாமி, நம்ம பேசிக்கிட்டே போலாம். இல்ல இல்ல, வேணாம் வேணாம். நான் குளிக்கும் போது ஜெகஜாலம் பண்ணுவேன். அதை யாரும் பார்த்தா எனக்கு பாவம் பிடிச்சுக்க. சீக்கிரம் சொல்லுங்க, நான் குளிக்க போகணும். சாமி, என் அத்தை பொண்ணு மேல உசிரியே வச்சிருக்கேன். அவளும் அப்படிதான் இருந்தா. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே மாறிட்டா. நான் என்ன சொன்னாலும் கோச்சுக்கிறான். அவ மனசு மாறின சாமி. அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க. யோசனையா? ஏன் சாமி அழுகுறீங்க? உங்க கஷ்டத்தை நினைச்சு கடவுள் கிட்ட நானே அழுது வேண்டிக்கிறேன். அப்படின்னு அழுங்க சாமி. ஏதாவது சொல்லுன்னு எந்திரிச்சு போக மாட்டான் போட்டிருக்கேன். இது நான் ஒரு மந்திரம் சொல்லி தரேன். அந்த பொண்ணு குடிச்சிட்டு வரும்போது அந்த மந்திரத்தை சொல்லி கட்டி பிடிச்சீங்கன்னா அதுக்கு உங்க மேல ஆசை வந்துடும். என்ன 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 மந்திரம் சாமி? அது இஷ்டலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யான்னு சொல்லி கட்டி பிடிக்கணும். புடிங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அதான் சொன்னேன். இஷ்டலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யான்னு சொல்லி கட்டி பிடிக்கணும். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க சாமி காணிக்க. வேணாம், வாங்கிக்கிறேன். நான் வரேன் சாமி. ஐயோ, காலை வேற தொட்டு கும்பிட்டு போறானே. அடியே அடியே, வசமா நான் மாட்டிட்டேன்டி. ஜமீன்தார் என் குரலை கண்டுபிடிச்சிட்டாண்டி. அடியே சீக்கிரம் ஆடி. ஏயா, ஜமீன்தார்கிட்ட ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டியா? ஆமாண்டி, ஏதோ உளர்ன. அத மந்திரம் நினைச்சிட்டு கையில பணத்தை வேற கொடுத்துட்டு போயிட்டான். எப்படி திரும்பி வருவான்? ஐயோ, நான் வசமா மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, ஐயோ. ஏண்டி குத்துக்கலாட்டு நிக்கிறேன்? ஏதாவது யோசனை சொல்லேண்டி. ஐயோ அம்மா, யப்பா. பயப்படாதியா. ஒண்ணு செய்யலாமா? நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டு ஓடிடலாமா? ஏய், ஓங்கி மூக்கு மேலேயே குத்துரு. ஊரை விட்டு ஓடினா வீடு நிலம் கூட ஓடி வருமா? யோசனையா சொல்ற? அதுக்கு தானடி நான் இத்தனை பாடுபட்டேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ. ஒரு அருமையான யோசனை. கரட்டூர் மலை மேல ஒரு நிஜமான சாமியார் இருக்காராம். அவரு கூடு விட்டு கூடு பாயிற வித்த தெரிஞ்சவரா. நான் இந்த நாக்கு துருத்திய நைசா பேசி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த வித்தைய நான் கத்துக்கிட்டு நாக்கு துருத்தி உடம்புக்குள்ள நான் நுழைஞ்சுக்குவேன். ஏன் உடம்புக்குள்ள நாக்கு துருத்தி நுழைஞ்சுக்குவான். ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டயே நான் நாக்கு துருத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் 5 ஏக்கர் நிலமும் இந்த வீடு நம்மகிட்டயே இருக்கும். நான் யாரு? நாக்கு துருத்தி. நாக்கு துருத்தி யாரு? அவரு நீங்க. டேய், அது என்னடா மந்திரம்?
ஆளமுக்கிற காலமுக்கிற ஐயா அது வேறடா. வந்துருச்சு இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யா ஐயா இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலாக்கு அப்புறம் கொய்யா டேய் அவன் வர்றான்னு பாடுற நினைச்சு பார்க்கும் போது அப்பா இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலாக்கு அப்புறம் கொய்யா என்னடா இங்க சத்தம்? ஏமா அழாதம்மா, அழாம சொல்லுமா. ஏமா என்ன நடந்துச்சு? என்னம்மா ஏன் இப்படி அழுகுற? என்னம்மா? மாமன் தானே குளிச்சிட்டு வரப்போ என்னென்னமோ சொல்லி என்ன கட்டி பிடிக்கிறாரு. நான் ஊருக்கு போறப்போ எனக்கு சொல்லிக்கிறேன் மாமன் தானே கட்டி பிடிச்சான்.